பிரதானமானவர்கள் ராஜபக்சக்கள். பிரதானமானவர்களே அவர்கள் தானே, எல்லா விஷயமும் தெரிந்திருக்கின்றது, மெயின் ரிமோட்டை அங்குள்ளே அறிந்திருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். அதன் பிறகுதான் நடக்காத அநியாயங்கள் எல்லாம் நடந்து முடிந்துவிட்டது. அவசர அவசரமாக பாதுகாப்பு கவுன்சிலை கூட்டுகிறார்கள். யார் கூட்டுவது? ஜனாதிபதி தான் இல்லையே, அவர் சிங்கப்பூரிலே. ஆனால் இங்கு இருக்கின்ற பிரதமர் ரணில் விக்ரமசிங்க என்ன செய்கின்றார்? அவசர அவசரமாக பாதுகாப்பு கவுன்சிலை கூட்டுகிறார். காரணம், அடுத்தடுத்து குண்டு வெடிப்புகள் நடக்கின்றது. என்ன செய்வது, ஏது செய்வது, அடுத்து எங்கு வெடிக்கும் என்று யாருக்குமே தெரியாது. எதிர்பாராத பல இடங்களில் குண்டுகள் வெடிக்கும் போது மக்கள் பதற்றத்திலே கர்ஃபியூ போட்டார்கள். அவ்வளவுதான். பாதுகாப்பு கவுன்சில் கூட்டியதும் சிங்கப்பூரில் இருந்து மைத்திரிபால சிறிசேன ஹேமசிறிசேனோட கோல் எடுத்து ரணில் ஒழுங்கு செய்கின்ற பாதுகாப்பு கவுன்சிலில் நீங்கள் செல்ல வேண்டாம், இணைந்து கொள்ள வேண்டாம் என்று மைத்திரிபால சிறிசேன கோல் மூலம் தெரிவித்திருக்கின்றார். ஹேமசிறிசேன அப்பொழுது குறிப்பிடுகிறார், இல்லை நான் கட்டாயமாக செல்வேன் என்றதும் கடுப்பாகிய மைத்திரிபால சிறிசேன கோலை உடனே கட் செய்திருக்கின்றார். கட் செய்துவிட்டு கொஞ்சம் நேரத்திலே ஜனாதிபதி செயலாளர் ஹேமசிறிசேனோட கோல் எடுத்து சொல்லியிருக்கிறார், ஜனாதிபதி எனக்கு கோல் செய்தார், என்னை ரணில் விக்ரமசிங்க செய்கின்ற பாதுகாப்பு கவுன்சிலில் செல்ல வேண்டாம் என்று குறிப்பிட்டார், நீங்களும் செல்லாதீர்கள், உங்களையும் செல்ல வேண்டாம் என்று என்னிடம் சொன்னார் என்று. பார்த்து கொள்ளுங்கள் என்ன நடந்திருக்கிறது என்று. ரணில் விக்ரமசிங்கவுக்கும் மைத்திரிபால சிறிசேனவுக்கும் இடையில் இருந்த கருத்து முரண்பாடு எங்கு சென்று முடிந்திருக்கின்றது என்பதை பாருங்கள். இப்பொழுது முன்வையுங்கள் உங்களுடைய கேள்விகளை. இப்பொழுதுதான் உங்களுக்கு பல சந்தேகங்கள் எழுந்திருக்கும். ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கவை பதவியிலிருந்து விலக்கிய மைத்திரிபால சிறிசேன மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக்கினார். ஆனால் சட்ட ரீதியாக அப்படி செய்ய முடியாது என்றும் பாராளுமன்றத்தில் வந்த அழுத்தத்தின் காரணமாகவும் மீண்டும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிரதமர் பதவி சென்றது. அதற்கு பிறகுதான் பல குழப்பங்கள், மர்மமான விடயங்கள் எல்லாம் இலங்கையில் நடந்தது. நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன். அதில் ஒன்று தான் இதுவும் என்று அடித்து சொல்ல முடியும். ஆதாரங்கள் இருக்கின்றது. புலனாய்வு அதிகாரிகள், இராணுவ புலனாய்வு தரப்பினர் எல்லாரும் விடயம் அறிந்தும் யாரும் எந்த விதமான ஆக்ஷனையும் எடுக்கதன் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கின்றது. இதற்கு இவர்கள் தான் பொறுப்பு கூற வேண்டும். பிரதான சூத்திரதாரி யார் என்று கண்டுபிடிப்பதற்கு முன்பதாக இது சம்பந்தமாக தெரிந்திருந்த அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும்.